விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா. இன்னைக்கு வந்து ஆட போற கண்டெஸ்டன்ட் இனிகா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தம் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு செட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. சுத்தமான பாட்டு புள்ள சுத்தமான செய்தி புள்ள சுத்தமாக கேட்கும் முள்ள கண்டுபிடிச்சோம். காது மேல மாட்டி இப்போ சத்தம் கொஞ்சம் ஏத்தி இப்போ சுத்தமாக கேட்ட தேடி கண்டுபிடிச்சோம். காதுக்குள்ள கேட்கும் முள்ள ரத்தத்தில போடும் முள்ள நெஞ்சுக்குள்ள தாக்கும் முள்ள கண்டுபிடிச்சோம். மொத்தத்தில சுத்தத்தில அக்கம் பக்கம் பக்கத்தில இத போல ஏதும் இல்ல கண்டுபிடிச்சோம். தூய்மையான சங்கீதத்தை நாங்க பிடிச்சோம். தூய்மையான ராக்கு பாப்பு தூய்மையான ஜாஸ் போக்கு தூய்மையான பீட்டு சாத்து நாங்க பிடிச்சோம். डूब जा मेरे प्यार में डूब जा मेरे प्यार में. ஆடி டயர்ட் ஆயாச்சா? ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸே சொல்லியம்மா, அதுக்குள்ளேயும் டயர்ட் ஆகிட்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஏதோவா? சரி, ஜட்ஜஸ் கிட்டே கேட்டுடலாமா? பிரசன்னா மாஸ்டர். இனிகா எங்கெங்க மிஸ் பண்ணீங்க? இந்த பால்லையும் லாஸ்ட் கேப்லையும். கேப் லாஸ்ட்டு போகும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த பேனிக்கில் பாலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடல. கரெக்டா? அது நல்லா தெரிஞ்சுது, அப்புறப்பட்டா தெரிஞ்சுது. நல்ல யூசேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு டம்ளர் ட்ரிக், அதுக்கப்புறம் கேப் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பால் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரம்மு தொடப்பக்கட்டை. ஐடியா ஆஃப் யூஸிங் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய செக்ஷனுக்கு நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் ஐடியா. உங்கள் மதர் சொன்ன மாதிரி ஃபீவருங்கிறதுனால கொஞ்சம் வீக்காக இருந்தீங்க, அது நல்லா தெரிஞ்சுது. ஸோ நோ ப்ராப்ளம், ஐ கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ். நெக்ஸ்ட் டைம் கம் வித் த பேங்க். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். கோகுல் சார். ஹாய் நிகா. இன்னும் முடியலையா உடம்பு? ஓகே, உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ தூரம் வந்து ஆடி இருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ப்ராப்ஸுமே வந்து கொஞ்சம் யூனிக்கான ப்ராப்ஸு. அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் கிளாஸஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான். அந்த கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப் தான் அது. இந்த பால்ன்றது நம்ம சொல்கிற பேச்சே கேட்காது. அது கையை விட்டு பட்டுன்னு எகிரிடும். எனக்கு கொஞ்சம் அதான் உங்களுக்கு அந்த உடம்பு சரியில்லாதனால உங்களால் அதை பண்ண முடியல. இல்லைனா மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்க.
அதுக்கப்புறம் போக போக மியூசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மியூசிக் வருமா அப்படி நின்றுக்கிட்டே இருந்தீங்க. இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராப்பராக கொஞ்சம் உடம்புலாம் தேத்திட்டு வந்து ஆடுங்க. ஓகேவா? உங்கள் கோரியோகிராஃபருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். ஓகேவா? நீங்களும் உங்களோட மேக்ஸிமம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால எக்ஸ்கியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மார்க்ஸ் சொல்லுங்க ஜட்ஜஸ். இன்னைக்கு இனிக்காக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க? Nine from Gokul sir and 9 from Prasanna master. So total 18 out of 20 for Inika. ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை, கொரியோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா குரு சிஷ்யன் அந்த ஒரு காம்பினேஷனில் வந்து எப்படி வந்து குரு சொல்லிக் கொடுத்து சிஷ்யப்பில் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்க குருவுக்கும் பெருமை சேர்த்துட்டு வருது. இன்றைக்கி வந்து ஆட போகிற அடுத்த கண்டஸ்டன்ட் ரிஷி. காதலிக்கும் பெண்படிக்கும் கையெழுத்திலே கண்ட பிறகு கூட கவிதையாகுமே. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் குந்தலேறி புதிரும் பூ கோடி ரூபாய். How did you perform? Very well. Very well. We'll ask the judges. Yes. Gokul sir. Very stylish performer, Rishi. Thank you, sir. But performance, dance, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த பிரேக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன். பட் இதே மாதிரி தான் அந்த அர்மானுக்கு சொன்ன விஷயம்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ப்ராப்ஸ் யூஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப கம்மி. எனக்கு வந்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? கேப் வச்சு பண்ணீங்க இல்லையா, கேப் ட்ரிக்ஸு. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் பண்ணது, சூப்பராக இருந்துச்சு. பட் சேம் அதே தான், நீங்கள் யூஸ் பண்ண ப்ராப்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். பிரசன்னா மாஸ்டர், ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரிஷி, Yes, sir. बहुत अच्छा परफॉर्मेंस था बेटा. Thank you, sir. உங்களுடைய கேப் ட்ரிக்ஸ் க்ளீன் அண்ட் நீட். அது பாட்டு கேப் அப்படியே போச்சு. அது கேப்பில் ஒபேன்னு ஒரு ஆர்டர் வேறு அந்த பேர் இருந்தனால நீங்கள் சொன்னதெல்லாம் அந்த கேப் கேட்டுச்சு. இட் வாஸ் ரியலி நைஸ். ஓப்பனிங், ஷூ ரிமூவல் அண்ட் ஷூ லெக் ஸ்வோல், லெக் ட்விஸ்ட், नाइस, ब्यूटीफुल. Thank you, sir. नाइस परफॉर्मेंस. थोड़ा यहाँ वहाँ 19-20 का गड़बड़ है, उसको ठीक करवा दो. ओके, ऑल द बेस्ट. Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். ஓகே ரிஷி, எக்ஸ்ட்ரா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராப்ஸ் வச்சு இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்கோர்ஸ் கேட்டுடலாமா ஜட்ஜஸ் கிட்ட? That's a 9 from Gokul sir and 9 from Prasanna master. So total 18 out of 20 for Rishi. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு கண்டெஸ்டன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கண்டெஸ்டன்ட் அழகான பெர்ஃபார்மன்ஸோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? நம்ம பிரித்திகா. கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு ஆஞ்சு புட்டு கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா ஏரோப்ளேன் சர் மேல அதும் தாண்டி கீழே ஏரோப்ளேன் பறக்குது பரு மேல அதும் தாண்டி மின்னல் போற கீழே நான் போட போறேன் அவளுக்கு தான் மாலை உனக்கு பிள்ளை இருந்தா வெட்டி பாரு கால கல்லிருந்தா நாய காணும் நாய் இருந்தா கல்ல காணும் கல்லிருந்தா நாய காணோடோய் நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் காபாலி ஏய் ரசா நவுறா இப்ப பர்றா
இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னைக்கு? நல்லா பண்ணிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்களா? ஜட்ஜஸ் கிட்ட நீங்களே கேளுங்க, அவ்வளோ க்யூட்டா. யார்கிட்ட கேட்குறீங்க? பிரசன்னா மாஸ்டர். எப்படி பிரித்திகா ஃபஸ்ட்டு கீரை பாட்டுனா கையில் கீரை வச்சுக்கிட்டீங்க, அடுத்து ஃப்ளைட்ஸ் ஆகணும்னா ஃப்ளைட் வச்சுக்கிட்டீங்க, அது எப்படி அது? எல்லாம் மாஸ்டர் தான் மாஸ்டர். மாஸ்டர் சொல்லி கொடுத்தது அப்படியே பண்ணீங்கன்னா பரவாயில்ல பிரித்திகா, நீங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததோட ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப்ட், வெரி வெல் கோரியோகிராஃப்ட். எஸ்பெஷலி 2 செக்ஷன் வாஸ் ரியலி சூப்பர். ஒன்று வந்து சிலம்பம் செக்ஷன், இன்னொன்று இந்த சைனீஸ் ஃபேன். சைனீஸ் ஃபேன் செக்ஷன் அல்டிமேட். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நிஜமாவே ஒரு ஃபயர் மாதிரி இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் இந்த ஹேண்ட் ப்ராப் ரவுண்டில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். இன்னைக்கு பிரித்திகாவோட க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கோகுல் சார்? நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண இந்த கொரியோகிராஃபி உங்கள் மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை விட டபுளாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த வாட்டி. சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக போர் இருந்துச்சு. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே போர் அடிக்காமல் இருந்துச்சு. அதாவது அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. அந்த சிலம்பமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாப்பனீஸ் அந்த ஃபேன், சைனீஸ் ஃபேன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த ரியல் ஃபயர் எஃபெக்ட் மாதிரியே இருந்துச்சு. ஓவராலாக வெரி நைஸ் அண்ட் நீட் கொரியோகிராஃபி, சூப்பர் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? சூப்பராக கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ஃப்ரம் கோகுல் சார் அண்ட் 10 ஃப்ரம் பிரசன்னா மாஸ்டர்ஸ். டோட்டல் 20 out of 20. ஹாப்பியா? ஹாப்பி. கேட்கலையே, இப்போயாச்சும் நீங்கள் சொல்கிறது கேட்கணும் ஜட்ஜஸ்க்கு. ஹாப்பி. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் பிரசன்னா மாஸ்டர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண காத்திருந்த 3 கண்டஸ்டன்ஸுமே அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, இவங்க யூஸ் பண்ண அதே ப்ராப்பர்ட்டி, அதாவது பறை, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன் ஜட்ஜஸ். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதை நாங்கள் பார்க்கணும். கோகுல் சார் சப்போர்ட் பண்ணுங்க. கோகுல் சார் மீம்ஸ் வந்து ரொம்ப நல்லாச்சு, கொஞ்சம் ஆனா நல்லா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சிச்சி அப்படிலாம் இல்லை, ஜூலி நல்லா தான் ஆடும். இல்லை, நல்ல பர்ஃபார்மர் தான். நல்ல பர்ஃபார்மர் பண்ணும்போது தான் வந்து கலாய்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி ஜூலி, நீ ஒன்று ஆசைப்பட்டுட்டேங்கிறதுனால உன் ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம். ஆல் தி பெஸ்ட். பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை, வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீறு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பட்டனின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்ப பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. ஜூலி செம்மையாக பண்ணீங்க ஜூலி. இது வரைக்கும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பிரசன்னா மாஸ்டர்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஸோ மக்களே, இன்னும் ஒரு வாரத்தில் யூடியூப்பில் இதுக்கான ஒரு கமெண்ட்ஸ் வந்துடும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்
நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. கோகுல்நாத் யூனிக் அகாடமில இருந்து ரோலோ போலோ அப்படின்னு ஒரு ஆக்ட் பண்றதுக்காக நம்ம சதீஷ் ரெடியா இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸ்பீடு வேணும் ஸ்பீடு காட்டி போடானி லேட் இல்லாம லேட்டஸ்டாக வாடானி தக்கிட்ட தக்கது நீ தாளந்தான் தோன் தரிக்கிட்ட மேலந்தான் தக்கிட்ட நீ தாளந்தான் தோன் தரிக்கிட்ட மேலந்தான் ஸ்பீடு வேணும் ஸ்பீடு காட்டி போடானி லேட் இல்லாம லேட்டஸ்டாக வாடானி Who is this Arnie singer? On the floor. என்னோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. பட் ஜட்ஜஸ், நம்ம ஆசிஃப் பிரியாணி சொல்லணும் இல்லையா? ஸோ ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண 3 contestants ஆன் ஸ்டேஜ். ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் இன்னைக்கு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரசன்னா மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண நம்ம 3 contestants-ல யாருக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் போகுது மாஸ்டர்? இன்னைக்காக பாவம் உடம்பு சரியில்லை, அதனால பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்க பாம்பேக்கு போகிறாங்களா? ஸோ பிரியாணி இங்கேருந்து பாம்பே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள பிரியாணி கெட்டு போயிடும். ஸோ அப்போ யாருக்கு பிரித்திகா. பட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பை